ஜெம் டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில முடவாட்டுக்கால் கிழங்குல எத்தனை வகையான மருத்துவ குணங்கள் உள்ளது என்பது குறித்து விஜயன் சாமியார் அவர்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள். அவரிடம் இது குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். அந்த முடவாட்டுக்கால் கிழங்கை நீங்க விற்பனை செய்யறீங்க, அதுல எத்தனை வகையான மருத்துவ குணங்கள் உள்ளது, என்னென்ன நோய்களை குணப்படுத்தக்கூடியது என்பதை எங்க ஜெம் டிவி நேயர்களுக்காக விரிவா சொல்லுங்க. அதாவது இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இந்த கிழங்கு இருக்கும். அதனாலதான் இது முடவாட்டுக்கால் ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். முடவனை கூட எழுந்து நடக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த கிழங்குல இருக்கிறதுனால முடவனை நீக்கி இந்த ஆட்டுக்கால் கிழங்கு நடக்குன்றதுனால முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு மக்கள் இதை சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதனோட தன்மை 1000 அடிக்கு மேலே தான் இது விளையும். அந்த 1000 அடிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 பாறைகளுக்கு இடையில 10 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக தான் இது வளரும். 12 டிகிரி செல்சியஸ்னா கூட இது வளராது, செத்துரும். ஆக்சுவலாக இது இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா விதை கிடையாது. இதுக்கு ஏதோ ஒரு விதை விழுந்து அந்த வேரில் உருவாகக்கூடிய கிழங்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பரணி குரூப்பை சேர்ந்த ஒரு வகையான தாவரம். இதில் அவ்வளவு மருத்துவ குணங்கள். இது வளரும் போது 2 பாறைகளுக்கு இடையில இருக்கிற பாறையில் இருக்கிற துகள்கள், அதாவது இரும்பு சத்து, மெக்னீசியம், துத்தநாகம், இந்த மாதிரி எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி இது கிழங்கா மாறுறதுனால இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இந்த மலை பிரதேசங்கள்ல தான் இது விளையுமா? ஆமா, 1000 அடிக்கு மேல இருக்கிற மலையில தான் இது விளையும். கீழே இதை பயிர் பண்ண முடியாது. அதே மாதிரி 12 டிகிரிக்கு மேல வந்துச்சுன்னா இது செத்துரும். தமிழ்நாட்டுல, இந்தியாவுல எந்தெந்த மாநிலங்கள்ல இதை பயிரிட? இது எனக்கு தெரியும். இப்ப தமிழ்நாட்டுல கிடைக்குது. வெளி மாநிலத்துல கிடைக்குதான்னு தெரியல. பட் தமிழ்நாட்டுல கூட 3 இடத்துல தான் கிடைக்குது. சிறுமலை, ஏற்காடு, கொல்லிமலை. நாங்கள் கொல்லிமலை அடிவாரத்தில் நாங்கள் ஆசிரமம் வச்சுருக்கோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதை நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா இதை நாங்கள் பவுடர் ஆக்கிட்டோம். இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. ஆமாம், இதுதான் முடவாட்டுக்கால். இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் கிழங்கு, ஆட்டோட கால் மாதிரியே இருக்கும். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் செதுக்கிட்டு கட் பண்ணி நல்லா இடித்து சீரகம், மிளகு, உப்பு, கடுகு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை நம்ம சாப்பிடும்போது இது ஒரு 500 வகையான நோய்க்கு மருந்தா மாறுது நம்ம உடம்புக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முடவாட்டுக்கால் கிழங்கோட சூப்பு சாப்பிடும்போது உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த உமிழ்நீர் சுரந்த உடனே கல்லீரல், கணையம், இன்சுலின் சுரக்காதது இதெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டுக்கு ஜாயின்ல இருக்கிற சுரப்பிகள்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த மூட்டு வலியை போக்கிடும். மூட்டு வலி போக்கிச்சுனாவே உங்களுக்கு இரவு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இது நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான மருந்து இருக்கு. 500 வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடியது இந்த முடவாட்டுக்கால் சூப்புன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு எத்தனை நாட்களுக்கு இந்த ஜூஸ் குடிக்கலாம்? மினிமம் எந்த ஒரு சித்த மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா 48 நாள் எடுத்துக்கணுன்றாங்க. ஆனால் இந்த முடவாட்டுக்காலை பொறுத்த வரைக்கும் 7 நாள்ல இதனோட தன்மை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 7வது நாள் இதை உணரலாம். நீங்கள் நல்லா பருமனாக இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது வெயிட் குறையும். அதே மாதிரி தொப்பை இருக்கிறவங்களுக்கு தொப்பை குறையும். அந்த மாதிரி கல்லீரல், கணையம், கிட்னி, இந்த குடிகாரங்களுக்கெல்லாம் குடிச்சிட்டு அந்த லிவர் கெட்டு போனவங்கலாம் இதை ரெகுலராக எடுத்துட்டாங்கன்னா 1 வாரத்தில் அந்த லிவர் பிறந்த குழந்தைக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்த கிழங்கு அதை உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு கிழங்குடைய விலை எவ்வளவு சார்? எப்படி கிலோ கணக்கா இல்ல கிராம் கணக்கா சார்? இது நாங்க இன்னும் விலையா நாங்க கொடுக்கல. நாங்க மக்களுக்கு கேட்கறதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு கொடுக்கறோம். ஏன்னா அவேர்னஸும் கிரியேட் பண்றீங்க. ஆமா, இது
அவேர்னஸ் தான். இதை வந்து நம்ம வந்து விலைக்காக விற்க கூடாது. இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்கறத வாங்கிக்கிறோம், வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி இது எந்த பருவ காலத்துல இது விளையக்கூடியது? இது ஆயுட்காலம் என்ன சார்? இது ஆயுள் காலம்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசம் தான். காஞ்சிரும், அப்படியே விளைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒல்லியாகி குச்சாயிடும். இது வந்து இதுக்கென்று ஒரு தனியான சாகுபடி செய்வதற்கான நிலப்பகுதி கிடையாது, வாய்ப்பே கிடையாது. மலை பிரதேசங்கள்ல நீங்க எப்படி அனுமதி பெற்று அதை வந்து ஆராய்ச்சி நாங்க இத வந்து அனுமதி பெற்று ஆராய்ச்சி பண்றோம். நாங்க யார்கிட்ட அனுமதி பெறணும்? ஃபாரஸ்ட் கிட்ட ஆராய்ச்சி பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அவங்க தான் இதை எடுத்துட்டு வர முடியும். எல்லாரும் இதை எடுத்துட்டு வர முடியாது, அவங்க கிட்ட தான் வாங்க முடியும். அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு எடுத்துட்டு வர்றோம். அதுவும் நாங்க வந்து ரொம்ப எடுத்துட்டு வர முடியாது. ஏதோ மாசத்துல ஒரு 25 கிலோ 30 கிலோ அப்படிதான் கேட்டு எடுத்துட்டு வரணும். அதுக்கு தகுந்த ஒரு அதிகாரிகளை கேட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்து எடுத்துட்டு வருவோம். எந்தெந்த இடத்துல இது விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு? இப்போதைக்கு நாங்க வந்து கொல்லிமலை அடிவாரத்தோட சரி, இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ல அவேர்னஸ்க்காக அதை கொண்டு வந்து மக்களுக்கு காமிக்கிறோம். நிறைய இன்னைக்கு நமக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் இல்லை. இப்ப கொரோனா வருதுன்றாங்க. அந்த கொரோனாவுக்கு உண்டான எதிர்ப்பாற்றல இது ஒரு வாரத்திலேயே கொடுத்துரும். நல்ல எதிர்ப்பு சக்தி வந்துடும். இம்யூனிட்டி பவரை ஏற்றிடும். பசி எடுக்காதவங்களுக்கு பசி எடுக்கும். நம்ம ஏதாவது ஆறாத புண்ணு இருந்ததுன்னா ஆத்திரும். இந்த மாதிரி 500 வகையான நோய், தைராய்டுக்கெல்லாம் இது அருமையா இருக்கும். இப்போ வந்து இது வந்து கிழங்கு வகை. இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப கிழங்கு பாத்தீங்கன்னா கிழங்கை எடுத்துட்டு போயிட்டு இவங்க வந்து பத்திரமா வைக்கணும். கிழங்கு பாத்தீங்கன்னா 10 நாள் தான் இதை வச்சிருக்க முடியும். அதுக்கு மேல இது என்ன ஆகும், வெயிட் லாஸ் ஆயிடும். இது தண்ணி பொருள் தானே, இது அப்படியே ஒல்லியாகி வெயிட் குறைஞ்சிரும். இதுல இருக்கிற தன்மை போயிடும். 10 நாளுக்குள்ள பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இதனோட ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்கு. அதாவது நம்ம கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த 5 ஸ்டேட்டுக்கும் எந்த ஒரு உணவையும் அதனோட மதிப்பு மாறாம மதிப்பு கூட்டுறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட போய் இந்த கிழங்கை நாங்க எடுத்துட்டு போய் கொடுத்து இதனோட மதிப்பு மாறாம எங்களுக்கு பவுடர் ஆக்கி கொடுங்க அப்படின்னு நாங்க பவுடர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து அந்த டெஸ்ட் பண்ணி இதனோட தன்மை எப்படி இருக்குன்றதையும் நாங்க முதல்ல கிழங்கா இருக்கும் போது என்ன டெஸ்ட் இருக்கு, பவுடர் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு டெஸ்ட் குறையுது அப்படின்றதெல்லாம் நாங்க செக் பண்ணிக்கிட்டு இந்த பவுடர்ல நாங்க என்ன பண்றோம், ஜீரகம், மிளகு, பெருங்காயம், கருவேப்பிள்ளை தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் நம்ம முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பவுடர் ஆக்கி நாங்கள் ஒரு டப்பாவில் கொடுக்குறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அடுப்பில் நல்லா கொதிக்கும் போது 1 ஸ்பூன் இதில் போட்டுட்டிங்கன்னா இதில் நல்லா ஒரே ஒரு பொங்கு பொங்கி கீழே எடுத்து இறக்கி வச்சிடணும். ஒரு பொங்கு வந்தவுடனே கீழே இறக்கி வச்சிடணும். குடிக்கிற சூடு வந்தவுடனே குடித்தா இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்தில் இது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நாங்கள் 2 வேளை சாப்பிட சொல்கிறோம். காலையில் 11 மணிக்கும் சாயந்தரம் 5 மணிக்கும். இதில் என்ன அவாய்ட் பண்ண சொல்கிறது, என்னென்ன பொருளை நாங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு வலியை வந்து உடனடியாக நீக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த மூட்டுக்கு இருக்கிற ஜவ்வுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சுரபிகளை அரை மணி நேரத்தில் போய் தட்டி எழுப்பி அதுக்குள்ளே இருக்கிற சுரபியை சுரக்க வச்சிருது. அப்போ உங்களுக்கு மூட்டு வலி, ஜவ்வு போனது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி காலையில் ஃப்ரீ டாய்லெட் போகும். அதே மாதிரி குழந்தையின்மையை போக்கும். தைராய்டுக்கு தைராய்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுது. அதே மாதிரி இந்த நம்ம முகத்துல மங்கு மாதிரி வரும், ஸ்கின் அலர்ஜி, அதையெல்லாம் சரி பண்ணும். இந்த மாதிரி எண்ணிலடங்காத நோய்களை இந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குது. டப்பாவிலையும் விற்கிறீங்க, ப்ளஸ் வந்து பாக்கெட் பண்ணி விற்கிறீங்க. ஆமா, பாக்கெட் பண்ணி தர்றோம். இந்த பாக்கெட் பாத்தீங்கன்னா, இது எடுங்க அந்த பாக்கெட். இது வந்து 1/2 கிலோ பேக்கிங், இது 100 கிராம் பேக்கிங். இந்த 1/2 கிலோ பேக்கிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தா டாக்டர்லாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு 1/2 கிலோ பேக்கிங்கா கொடுங்க அப்படிம்பாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியா நாங்க கொடுத்துருவோம். ஏன்னா இவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு 10 நாளைக்கு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க டப்பாவை வாங்கி சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. தமிழ்நாட்டிலேயே எங்க விளையுது இது? இது வந்து கொல்லிமலை,
அது ஏற்காடு, சிறுமலை, மதுரைக்கு பக்கத்துல இடத்துக்கு தான் விளையுது. வேலை இயற்கையான முறையில் விளையக்கூடியது இது 3 இடம் தான். 3 இடம் தான் இது. இது நாங்க வந்து இந்தியா பூரா இப்ப வாங்கிட்டு இருக்காங்க எங்க கிட்ட. வாங்கிட்டு நாங்க வந்து சேல்ஸ் பண்றீங்க. ஆமா நாங்க எவ்வளவு சார்? இது 170 ரூபாங்க 100 கிராம். இது இது வந்து 800 ரூபாய், அரை கிலோ. 800 ரூபாய். இது இந்த ஒரு கிழங்கு விலை கிழங்கு வந்து இப்போ 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 200 ரூபாய்க்கு போயிட்டு 250. ஆமா 250 ரூபா. ஓகே. போறோமா? இப்போ இதுக்கு வந்து அரசாங்கத்திடம் எந்த வித சலுகை எதிர்பார்க்குறீங்க? இதனுடைய இல்ல இது அரசாங்கத்துக்கு நம்ம போனோம்னா நல்ல விஷயங்களை இன்னைக்கு அரசாங்கம் எடுத்துட்டு வராது. என்ன காரணம்னா உலகளாவிய இருக்கிற பார்மாசூட்டிகல்ஸ் பூரா நம்மளோட தமிழ் மருத்துவத்தையும் இந்த மாதிரி வரக்கூடிய மூலிகைகளையும் இயங்க விடாம பண்றதுல அவங்க நம்பர் 1 இருக்காங்க. ஸோ அதனால நாங்க இதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்தை நாங்க கொண்டு போகவும் இல்லை, ஏதோ நமக்கு தெரிஞ்ச மக்களுக்கு செஞ்சா போதுன்ட்டு நாங்க விட்டுட்டோம். இதை நாங்க ரொம்ப எடுத்துட்டு போனோம்னா இதுல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால என்ன பண்றது, இந்த அரசாங்கத்தை நம்பி நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. வந்து உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா கொல்லிமலைக்கு தான் வரணும். இல்லை நீங்க இப்போ ஃபோன் பண்ணி எங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி வச்சிடறோம். கொரியர் அனுப்பிச்சி வச்சிருக்கோம். அந்த மாதிரியும் பண்றோம். எவ்வளோ தேவை இருந்தாலும் கொடுக்க தயாரா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே எங்களுக்கு ஃபாரஸ்ட்ல எவ்வளோ பர்மிஷன்ல கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்கறத வச்சு தான் நாங்கள் கொடுக்க முடியும். உற்பத்தி குறைவா இருக்கு, தேவை அதிகமா இருக்கா? தேவை அதிகமா இருக்கு, உற்பத்தி குறைவா இருக்கு. ஏன்னா அவங்க ஃபாரஸ்ட்ல பர்மிஷன் கொடுக்கணும்ல. நம்ம 200 கிலோ கேட்டோம்னா அவங்க 200 கிலோவுக்குலாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த தாவரம் அழியக்கூடிய தன்மையில இருக்கு. ஸோ இதை காப்பாற்றணும்னு அவங்களும் முயற்சி பண்றாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அவங்க கொடுக்கறது அவங்க எவ்வளோ எடுக்க சொல்றாங்களோ அந்த பர்மிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க மட்டும்தான் இதை அறுவடை பண்ணி சேல்ஸ் பண்றீங்களா? உங்களை மாதிரி மற்றவர்களும் அறுவடை பண்ணி சேல்ஸ் இருக்கலாம். நாட்டில் நிறைய பேர் இருக்கலாம், அந்த மாதிரி பண்றவங்க இருக்கலாம். உங்களுடைய விரித்தவளுக்கு ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். ஒளிப்பதிவாளர் கிருபா கரனுடன் விஜயபாலன், ஜெம் டிவி நியூஸ்.